அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து. இந்த அதிகாரம் நமக்கு அன்பு, மன்னிப்பு, ஞானம் மற்றும் நல்ல உறவுகளின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய முக்கிய வசனம்: நண்பன் எக்காலத்திலும் சிநேகிப்பான், சகோதரனோ ஆபத்து காலத்திற்கென்று பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் மாலை 5:17. இந்த வசனம் உண்மையான நட்பின் அர்த்தத்தை அழகாக எடுத்துக்காட்டுகிறது. உண்மையான நண்பன் மகிழ்ச்சியான நேரங்களில் மட்டுமல்ல, துன்பமும் சோதனையும் நிறைந்த நேரங்களிலும் நம்மோடு இருப்பான். அதுபோல தேவனும் நம்மை ஒருபோதும் கைவிடாத உண்மையான துணைவர். ஞானமுள்ளவர் பேச வேண்டிய நேரத்தில் மட்டுமே பேசுவார். சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே பெரிய ஞானமாக இருக்கும். நம் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும். இன்று நாம் அன்புடன் நடந்து, மன்னிக்கும் மனதைக் கொண்டிருந்து, தேவன் கொடுக்கும் ஞானத்தின்படி வாழ தீர்மானிப்போம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உண்மையான அன்புடன் வாழவும், பிறரை மன்னிக்கவும், ஞானமான வார்த்தைகளை பேசவும் எனக்கு உதவுங்கள். என் வாழ்க்கை உமக்கு மகிமையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். தேவன் இன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மிகுதியாக ஆசீர்வதித்து தமது சமாதானத்தால் நிரப்புவாராக. ஆமென்.